இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் தாயாம் திரு அவையானது ஒவ்வொரு மாதமும் அன்னையின் திருவிழாவை சிறப்பித்து கொண்டாடுகிறது. இவ்வாறு மே மாதம் 24ஆம் தேதி திருத்தந்தை 7ஆம் பத்திநாதரால் தொடங்கி வைக்கப்பட்ட இரக்கத்தின் அரசியாம் இடைவிடா சகாய அன்னையின் திருநாளை இன்று சிறப்பிக்கிறது. அன்னையின் திருவுருவப்படம் அழகான கதவு போன்றது. வீட்டின் கதவு அழகாக இருக்கிறது என்பதற்காக யாரும் வீட்டின் வெளியே நின்று ரசித்து கொண்டே இருப்பதில்லை. மாறாக கதவை திறந்து உள்ளே நுழைவது போன்று இந்த அழகான ஓவியத்திற்கு பின்னால் மறைந்து கிடக்கிற ஆழமான அர்த்தங்களை அறிவோம். ஏன் சகாய அன்னையின் முகம் தன் மகனை பார்க்காமல் யாரெல்லாம் அன்னையின் முகத்தை உற்று பார்க்கிறார்களோ அவர்களை உற்று பார்க்கிறது தெரியுமா? மனித பலவீனத்தால் நாம் செய்யும் பாவத்தை உணர்ந்து தன்னிடமும் தன் மகனிடமும் வரமாட்டோமா என்று சோகத்தோடு பார்க்கிறார் நம் தாய். பல்வேறு அற்புதங்களையும் வேண்டுதல்களையும் நமக்காக தம் மகனாம் இயேசுவிடம் பரிந்து பேசி பல்வேறு நன்மைகளையும் இறை ஆசிரையும் பெற்றுத்தரும் இடைவிடா சகாயத்தாய், நமக்கெல்லாம் தன்னிகரற்ற தாய், வணக்கத்தின் தாய், தன்னை அண்டி வரும் பக்தர்களை ஒருபோதும் கைவிடாத தாய், சகாயத்தாயின் பெயரை தாங்கிய அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இன்றைய மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரை நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், நாமும் நம்மை சுற்றியுள்ள மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதுதான். பழைய ஏற்பாட்டில் மோசே நாம் செய்த பாவங்களுக்கு உடனே அதற்குரிய பரிகாரத்தை செய்ய வைப்பார். ஆனால் நம் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை பலமுறை மன்னித்து தான் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று குடும்ப வாழ்வில் ஒற்றுமையாய் இருந்து பிறருக்கு சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தீய வழியில் செல்வதை விட ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு நேர்மையாய் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு வாழ்ந்து இடைவிடா சகாய அன்னையின் பிள்ளைகளாய் என்றும் வாழ ஆசிரை பெற்று மகிழ்ச்சியாய் இறை உறவில் இணைவோம்.